செய்திகள். முதலில் இது தடம் நியூஸ். நாளுக்கு நாள் படிப்படியாக குறைவடையும் தங்க விலை. 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து, ஒருவர் படுகாயம். போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது, நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. வாடகை வாகன சேவைகளை ஒழுங்குமுறைப்படுத்த தீர்மானம். கொழும்பில் 10 எரிவாயு தோட்டாக்கள் மீட்பு. யாழில் மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி பப்ஜி விளையாடிய இளைஞன் கடனை கொடுக்க முடியாததால் உயிர் மாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உச்சத்தை தொட்ட தங்க விலையானது படிப்படியாக குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 12,221 ரூபாயாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 42,340 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 3,38,700 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 38,820 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 3,10,500 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 37,050 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,96,400 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை கொழும்பு செட்டியார் தெரு தங்க நிலவரங்களின்படி 24 கேரட் தங்க பவுன் 3,18,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்க பவுன் 2,94,000 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 4 லட்சத்தை கடந்திருந்த 24 கேரட் தங்க பவுனின் விலை படிப்படியாக குறைவடைந்து செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கோர விபத்து சம்பவம் திருகோணமலை உட்துறைமுக வீதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கார், பட்டா, மோட்டார் சைக்கிள் ஆகிய 3 வாகனங்களே ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை திருகோணமலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பின்னர் நாட்டு நிலைமைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இக்கருத்தினை முன்வைத்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், போதைப்பொருள் தடுப்புகளை முன்னெடுக்கும் அரசாங்கமானது தமக்கு சார்பானவர்களுக்கு ஒரு முகத்தையும் தனக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் காட்டிக்கொண்டு பாரபட்சமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கருத்து தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக வகுப்படுத்த அரசாங்கம் இன்று தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ள நிலையை மறந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். முச்சக்கர வண்டிகள், பாடசாலை போக்குவரத்து சேவைகள் உட்பட ஏனைய வாடகை வாகன பயண சேவைகளை ஒழுங்குமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் B.A. சந்திரபால தெரிவித்துள்ளார். அவர் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் முதல் கட்டமாக இந்த போக்குவரத்து சேவைகள் தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் நடவடிக்கை நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்று கூறினார். முச்சக்கர வண்டிகள், பாடசாலை மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகள், வாடகை வாகனங்கள் மற்றும் விசேட சுற்றுலா சேவைகள் ஆகியவற்றை ஒழுங்குமுறைப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த திட்டத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது. பொதுவாக இந்த பிரிவில் ஈடுபட்டுள்ள அதிக எண்ணிக்கையிலானவர்களின் பாதுகாப்புக்காக ஒரு அரசு சார்பற்ற போக்குவரத்து தொழிலாளர் சபையை நிறுவனமாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உறுதி செய்வதற்கான ஆரம்ப பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. போராட்டங்களின் போது கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 10 எரிவாயு தோட்டாக்கள் கொண்ட ஒரு பையொன்று கொழும்பு 7 ஃப்ளவர் பாதையில் உள்ள கமாண்ட் காஃபி ஹவுஸ் கட்டடத்தின் கூரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கருவாத்தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். கருவாத்தோட்ட போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த எரிவாயு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 2022ஆம் ஆண்டு பிரதமர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தின் போது பாதுகாப்பு படையினரால் கொண்டுவரப்பட்ட எரிவாயு தோட்டாக்கள் போராட்டக்காரர்களால் கட்டிடத்திலேயே விடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக தலைமை போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருவாத்தோட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடி பெரும் நஷ்டம் அடைந்தமையால் உயிர்மாக்க முயன்று ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது,
மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடிய இளைஞன் பெரும் நஷ்டம் அடைந்தமையால் அண்மையில் உயிர் மாய்க்க முயன்றுள்ளார். உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த சில வருடங்களாக பப்ஜி விளையாட்டுக்கு அடிமையாகியுள்ளார். அந்த விளையாட்டில் பணம் கட்டுவதற்காக மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை செலுத்தி விளையாடி வந்துள்ளார். இந்த நிலையில் கடன் தொகை அதிகரித்த போது கடன் கொடுத்தவர்கள் இளைஞனின் வீட்டாருக்கு பணம் கேட்டு நெருக்கடியை கொடுத்த வேளை வீட்டார் தமக்கு சொந்தமான காணி ஒன்றினை விற்று கடனை அடைத்துள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்தும் இளைஞன் பப்ஜி விளையாட்டுக்காக பெருந்தொகை பணத்தினை மீட்டர் வட்டிக்கு வாங்கி செலவழித்துள்ள நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டாருக்கு நெருக்கடி கொடுத்த போதிலும் வீட்டார் இம்முறை கடனை செலுத்த மறுத்ததால் இளைஞன் தனது உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். உயிர் மாக்க முயன்ற இளைஞனை வீட்டார் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. நாளுக்கு நாள் படிப்படியாக குறைவடையும் தங்க விலை. 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து, ஒருவர் படுகாயம். போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது. நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. வாடகை வாகன சேவைகளை ஒழுங்குமுறைப்படுத்த தீர்மானம். கொழும்பில் 10 எரிவாயு தோட்டாக்கள் மீட்பு. யாழில் மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி பப்ஜி விளையாடிய இளைஞன் கடனை கொடுக்க முடியாததால் உயிர் மாய்ப்பு.